அந்த காலத்தில் வெளியூரில் படம் எடுத்தாலே மதுரைக்கு பக்கம் எடுத்திருக்காங்க, செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் எடுத்திருக்காங்க என்று வியந்து பேசுவார்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள். இன்றைக்கு ஒரு பாட்டுக்கு அமெரிக்கா, ஒரு பாடலுக்கு லண்டன் என்றெல்லாம் படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். காதலியை தேடி வெளிநாட்டுக்கு செல்வதும், மதுரையிலிருந்து விமானம் ஏறி வெளிநாட்டு தாதாக்களுடன் மோதுவதும் சர்வ சாதாரணமாகிவிட்டன. ஆனால் தமிழ் சினிமாவில் முதலாக வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட திரைப்படம் சிவந்தமன் என்னும் பெருமை இயக்குனர் ஸ்ரீதருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் கிடைத்தது. பாரத் என்னும் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன். பல காட்சிகளில் சிவாஜி மேக்கப் இல்லாமலே நடித்தார். விமான காட்சிகள், ஹெலிகாப்டர் காட்சிகள், விமானம் விபத்துக்குள்ளாகும் காட்சிகள் என பல காட்சிகள் மிரட்டலாக இருந்தன. புரட்சி, போராட்டம் என நீளும் படத்தில் தெறிக்க விடுகிற வசனங்கள் கூடுதல் பலம் சேர்த்தன. சிவாஜியிடம் தேச விடுதலை குறித்த ஆழ்ந்த சிந்தனையும் போராட்ட குணமும் வெறியும் இருப்பதை சிவாஜியின் பார்வையும் நடையும் முகமும் சொல்லிக் கொண்டே இருந்தன. எம்ஜிஆரை வைத்து ஸ்ரீதர் ஒரு படம் இயக்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தின் பெயர் அன்று சிந்திய ரத்தம். ஆனால் சில காரணங்களால் அந்த படம் கைவிடப்பட்டது. எம்ஜிஆர் நடிக்கவில்லை. பிறகு அந்த கதையில் பல மாற்றங்களை செய்து சிவாஜி கணேசனை நாயகனாக்கினார் ஸ்ரீதர். பாரத் எனும் கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டி திரையில் உலவ விட்டார் சிவாஜி. காதல், முக்கோண காதல், முன்ஜென்ம காதல், காமெடி கலந்த காதல் என்றெல்லாம் வரிசையாக படங்கள் பண்ணி கொண்டிருந்த ஸ்ரீதருக்கு சிவந்தமன் மாறுபட்ட படம். இந்த அளவுக்கு ஆக்ஷன், போராட்டம், புரட்சி, விமான தாக்குதல், ஹெலிகாப்டர் தாக்குதல், சண்டை காட்சிகள் என்றெல்லாம் இதுவரை செய்யாத ஸ்ரீதர் இதில் முற்றிலும் வித்தியாசம் காட்டி இயக்கினார். சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் காட்சிகள் படமாக்கப்பட்டன. ஆல்ப்ஸ் மலை, ஈஃபில் டவர் என பல காட்சிகள் பிரம்மி போட்டின. 1969ஆம் ஆண்டு வெளியான சிவந்தமன் 32 திரையரங்குகளிலும் 50 நாட்கள் ஓடியது. 9 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி, சென்னையில் அதிகபட்சமாக 21 வாரங்கள் திரையிடப்பட்டு நடிகர் திலகத்தின் வெற்றி படங்களின் பட்டியலில் சேர்ந்தது. இந்த படத்திற்கு எம்ஜிஆர் பின்வாங்க காரணம், ஸ்ரீதர் காதலிக்க நேரமில்லை மற்றும் அன்று சிந்திய ரத்தம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் தயாரித்து வந்தார். காதலிக்க நேரமில்லை படத்திற்கு வண்ணப்படமாக விளம்பரப்படுத்தினார். ஆனால் அன்று சிந்திய ரத்தம் படத்திற்கு அதை செய்யவில்லை. அன்று சிந்திய ரத்தம் படத்தில் இருந்து விலக வருத்தமடைய செய்து அவரை வெளியேற செய்தது ஸ்ரீதர். பின்னர் ஸ்கிரிப்டில் மாற்றங்களுடன் சிவந்தமன் என்ற தலைப்பில் திட்டத்தை புத்துயிர் அளித்தார். மேலும் சிவாஜி கணேசன் இதில் நடித்தார். ஸ்ரீதர் இயக்கிய முதல் அதிரடி திரைப்படம் இதுவாகும். இது எம்ஜிஆருக்கு ஒரு சவாலாக இருந்தது. தன்னை நீக்கிவிட்டு சிவாஜி கணேசனை வைத்து இவ்வளவு செலவு செய்து வெளிநாடுகள் சென்று படமாக்கியது எம்ஜிஆருக்கு வருத்தத்தை தந்தது. இந்த சிவந்தமன் வெற்றியை தாண்டி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் மனதுக்குள் சபதம் போட்டார். அப்படி உருவானதுதான் உலகம் சுற்றும் வாலிபன். ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பங்குதாரராக இருந்தார். வெளிநாடு சென்று படம் எடுக்க நிறைய செலவாகும் என்று எம்ஜிஆர் கருதினார். ஆனாலும் மனம் தளராமல் ஏவிஎம் செட்டியாரிடம் கடன் வாங்கி நிறைய பேரிடம் ஃபைனான்ஸ் வாங்கிதான் படப்பிடிப்பை துவங்கினார். அவரின் எண்ணமெல்லாம் சிவந்தமன் படத்தை வீழ்த்தி பிரம்மாண்டமான வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு முதலில் வைத்த பெயர் ஆகாயம் மேலே பூமிக்கு கீழே. இந்த படத்திற்கு முதலில் தேர்வானவர் ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் பற்றி அவர் கடன்காரராக இருக்கிறார், இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியாது என்று பேசியது எம்ஜிஆர் காதுக்கு வந்தது. இதனால் ஜெயலலிதாவை படத்திலிருந்து ஒதுக்கினார் எம்ஜிஆர். அதன் பிறகு மஞ்சுளா, லதா, சந்திரகலா ஆகிய மூவரையும் கதாநாயகர்களாக வெளிநாட்டுக்கு கூட்டி சென்றார். இந்த மூவருடன் அவருடைய அப்பா, அம்மா யாரும் வரவில்லை. ஏனென்றால் கூட்டம் அதிகமாக செலவு அதிகரிக்கும் என்று அந்த 3 பேரையும் பாதுகாக்கும் திட்டத்தை தன் மனைவியான V.N. ஜானகியிடம் ஒப்படைத்தார் எம்ஜிஆர். அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி விமான நிலையத்துக்கு வந்து எம்ஜிஆருக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். எம்ஜிஆரின் மிக நெருங்கிய இயக்குநர்களில் ஒருவரான கிருஷ்ணன் பஞ்சு வந்து அடிமை பெண் படத்திற்கு ராஜஸ்தானியே அவ்வளவு அழகாக படம் எடுத்தீர், இப்பொழுது ஜப்பான், சிங்கப்பூர் என்று போகிறீர்கள், நிச்சயமாக சந்து பொந்தெல்லாம் எடுத்து அழகாக படம் எடுப்பது கில்லாடி என நிரூபிப்பாய் என்று வாழ்த்தினார். இப்படி உருவான உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாகும் போது சிவந்தமன் படத்திற்கு கிடைத்த அந்த சுதந்திர உலகம் சுற்றும் வாலிபனுக்கு கிடைக்கவில்லை. காரணம், எம்ஜிஆர் திமுக விட்டு விலகி இருந்தார். இதனால் திமுகவை சேர்ந்தவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் எப்படியும் படம் வெளியாக கூடாது, இதோடு எம்ஜிஆர் கதை முடிய வேண்டும் என்று திட்டமிட்டு படத்தை முடக்குவதில் குறியாக இருந்தார்கள்.
ஒரு போஸ்டர் கூட ஒட்ட முடியவில்லை. எம்ஜிஆர் இதை கண்டு பயப்படவில்லை. படத்தின் போஸ்ட் புரொடக்ஷனை ரகசியமாக மும்பையில் தயார் செய்து ரகசியமாக சென்னைக்கு படப்பிடிப்பை கொண்டு வந்து இறக்கினார். படம் எப்பொழுது ரிலீஸ் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடி இருந்தது. திமுகவுடன் கருத்து வேறுபாட்டால் அதிமுக என்ற தனி கட்சி தொடங்கிய பின்னர் இந்த படத்தில் நடித்தார் எம்ஜிஆர். இந்த படம் அறிவிப்பில் இருந்த பல்வேறு சவால்களையும் சிக்கல்களையும் கடந்து படப்பிடிப்பை நடத்தி முடித்தார். இந்த சூழ்நிலையில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. அப்போது பிரச்சாரத்திற்கு வந்த எம்ஜிஆரிடம் படம் ரிலீஸ் குறித்து ரசிகர்கள் கேட்க, தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன், அதாவது மே 11 ரிலீஸ் என அறிவித்தார். அப்போதிருந்தே படத்துக்கு போஸ்டர் ஒட்டுவதில் சிக்கல், தியேட்டர் கிடைப்பதில் சிக்கல் என படத்தின் ரிலீஸ்க்கு பல்வேறு தடைகள் இருந்தன. ஆனாலும் ரசிகர்கள், தொண்டர்களின் பலத்தால் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை எதிர்கொண்டு படத்தை ரிலீஸ் செய்தார். ஓபனிங் வரும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் தவிர இந்த படத்தில் அரசியல் பஞ்சவசனங்கள் பெரிதாக எதுவும் இருக்காது. ஆனாலும் ரசிகர்களின் ஆரவாரத்தால் படம் வெற்றிகரமாக ஓடியது. கூடுதலாக ஆளும் கட்சியின் அனைத்து அடக்குமுறைகளையும் மீறி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அந்த வகையில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் ஹிட் எம்ஜிஆருக்கு டபுள் ட்ரீட்டாக அமைந்தது. எம்ஜிஆருக்கு இந்த படம் பல மடங்கு வெற்றியை தந்தது. சிவந்தமன் படம் தான் வெளிநாடுகளில் படமாக்கிய முதல் படம் என்று சிவாஜி ரசிகர்கள் கொண்டாட்டம் போட்டார்கள். ஆனால் அந்த படம் ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம்தான் வெளிநாடு படப்பிடிப்பு. ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் படம் முழுக்கவே வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படம் என்று பெருமையை தட்டி சென்றதோடு வசூலிலும் 4 கோடி ரூபாய் வசூலித்த பெருமையும் பல ஊர்களில் திரையிட்ட இடமெல்லாம் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. எனவே சிவந்தமன் படத்தை விட வசூலில் சாதனை படைத்தது. அதே சமயம் தன்னை எதிர்த்த திமுகவையும் ஒரே சமயத்தில் வீழ்த்தி காட்டியவர் எம்ஜிஆர். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்று டைட்டில் பாடல் வைத்து சாதனை பாடலாக மாற்றி காட்டிய பெருமை எம்ஜிஆருக்கு உண்டு. இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆரை கண்டுகொள்ளாமல் காதலிக்க நேரமில்லை என்ற படத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்று சிந்திய ரத்தம் படத்தை கருப்பு வெள்ளையில் எடுத்து அதற்கு பிறகு சிவந்தமன் என்ற படத்தை வண்ணப்படமாக கலரில் எடுத்து எம்ஜிஆரை முந்த வேண்டும் என்று கணக்கு போட்ட ஸ்ரீதர் அவரையும் வீழ்த்தி, நீ என்ன வெளிநாடுகளில் படம் எடுப்பது, நான் எடுத்திருக்கிறேன் பார் என்று உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை அவரை காண வைத்து தலைகுனிய வைத்தார். இப்படி சிவாஜி இயக்குனர் ஸ்ரீதர் படமே வெளிவரக்கூடாது என்று தப்பு கணக்கு போட்ட திமுக இந்த 3 பேரையும் வீழ்த்தி மாபெரும் சாதனை படைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். இந்த சாதனை தமிழ் சினிமாவில் யாராலும் நிகழ்த்த முடியாது, இனி நிகழ்த்தப் போவதும் இல்லை.